ஓம் சாந்தி 15/9/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ருத்ர ஞான யஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ருத்ரன் சிவபாபா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை கேட்டு மற்றவர்களுக்கும் அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கேள்வி: பாபாவும் யஜ்யத்தை படைத்திருக்கிறார், மேலும் மனிதர்களும் யஜ்யத்தை படைக்கிறார்கள். இரண்டிற்கும் இடையே இருக்கும் முக்கிய வித்தியாசம் என்ன? பதில்: மனிதர்கள் அமைதி ஏற்பட வேண்டும், அதாவது அழிவு ஏற்படக்கூடாது என்று ருத்ர யஜ்யத்தை படைக்கிறார்கள். ஆனால் தந்தை இந்த யஜ்யத்தின் மூலம் விநாச ஜுவாலை வெளிப்படட்டும், மேலும் பாரதம் சொர்க்கம் ஆகட்டும் என்பதற்காக ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். தந்தையின் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலம் நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த யஜ்யத்தின் மூலம் எந்த ஒரு பிராப்தியும் ஏற்படுவதில்லை. முரளியின் பாடல்: உங்களை அழைப்பதற்கு மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. இந்த பாடல் எவ்வளவு இனிமையானதாகவும் எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. விஷால புத்தியுடையவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். புத்தி கூட வரிசை கிரமமாக இருக்கிறதல்லவா? புத்தி உத்தமம், மத்தியமம் மற்றும் கீழானதாக இருக்கிறது. உத்தமமான புத்தியுடையவர்கள் இதனுடைய அர்த்தத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். உங்களை அழைப்பதற்கு மனம் விரும்புகிறது. இப்படி நினைப்பது யார்? குழந்தைகள். யாருடைய குழந்தைகள்? யார் பிராமணர் ஆகி இருக்கிறார்களோ, யார் தேவதையாக இருந்தார்களோ, யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக அழைக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. பரம்பிதா பரமாத்மாவை தவிர ஞானத்தின் 3வது கண்ணை வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞான கடல் என்று பரம்பிதா பரமாத்மாவிற்கு தான் பாடப்படுகிறது. மனிதர்களை ஞான கடல் என்று சொல்ல முடியாது. நாம் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள். பாபா, நீங்கள் வந்து அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்யுங்கள் என்று அவரைதான் நினைவு செய்கிறீர்கள். நாங்களும் தானம் பெற்று பிறகு பிறருக்கும் தானம் செய்வோம் என்று சொல்கிறீர்கள். இது மிகவும் சகஜமானது. மற்றவர்களுக்கு உங்களுக்கு 2 தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்று மட்டும் நினைவுபடுத்துகிறோம் என்று சொல்கிறீர்கள். அடுத்தது பாபா எங்கெல்லாம் ருத்ர யாகத்தை படைக்கிறாங்களோ அங்கே சென்று, இது ருத்ர ஞான யஜ்யமா அல்லது ருத்ர யஜ்யமா என்று கேளுங்கள். உண்மையான பெயர் ருத்ர ஞான யஜ்யம் என்பதாகும். ருத்ரனோ நிராகாரமானவர். அவர் எப்படி யஜ்யத்தை படைப்பார்? கண்டிப்பாக சரீரத்தை எடுக்க வேண்டி இருக்கும். தக்ஷ பிரஜாபதி நடத்திய யஜ்யம் என்று கொண்டாடி வருகிறார்கள். தக்ஷ பிரஜாபதியின் யஜ்யத்தில் குதிரையை ஸ்வாகா செய்வதாக காட்டுகிறார்கள். இங்கேயோ நீங்கள் ஸ்வாகா ஆக வேண்டி இருக்கிறது. அங்கே ஸ்வாகா ஆகுவதற்கான விஷயமே இல்லை. இங்கே குழந்தைகள், பாபா உடல் மனம் பணத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். அங்கே இப்படி சொல்வதில்லை. அந்த யஜ்யத்தை அமைதிக்காக படைக்கிறார்கள், அழிவிற்காக அல்ல. சாந்தி சாந்தி என்று மிகுந்த சப்தம் செய்கிறார்கள். மந்திரங்கள் சொல்லும் போது கடைசியில் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு அந்த நல்ல ஜோரா மந்திரங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அமைதியோ முழு உலகத்திற்கும் வேண்டும் அல்லவா? பரமாத்மா அமைதி கடலாக இருக்கிறார்.
எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு அர்த்தம் புரிய வைக்கப்படுகிறது. அதாவது ருத்ர யஜ்யம், ருத்ர ஞான யஜ்யம். அதை யார் படைக்கிறாங்க, இதை யார் படைக்கிறாங்க, அதில் என்ன ஸ்வாகா செய்கிறாங்க, இதில் என்ன ஸ்வாகா செய்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். பிரம்மா குமார் குமாரிகள் கடையை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். கடை அப்படின்னா இந்த இடத்துல சென்டர். முதலாளியின் எந்த கடை நன்றாக நடக்கிறது, எந்த மேனேஜர் நன்றாக இருக்கிறார் என்பது வெள்ளத்திற்கு தெரியும், வெள்ளம் இருக்கும் சாக்கு பைக்கு தெரியும். பாரதம்தான் அழிவற்ற கண்டம். ஆகையால் பாரதத்தில்தான் மனித சம்பிரதாயம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து தர்ம ஸ்தாபகர்களையும் தூய்மையாக்குவது பகவான் பாரதத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒருவர்தான். இதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் யதார்த்தமான முறையில் தெரிந்து கொள்ள முடிகிறது. சத்தியமான பாபா, சத்தியமான டீச்சர், சத்குரு மூவரும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் அவசியம் தந்தையின் குழந்தைகள் ஆகிறோம். பிறகு டீச்சரிடம் இருந்து பதவி அடைகிறோம். இது கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறதல்லவா? அதாவது உலகத்துல இந்த முறை தானே இருக்கு. முதல்ல தந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட படிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் குருமார்கள்கிட்ட போவாங்க. நீங்கள் முதலில் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக இருந்தீர்கள் அல்லவா? இங்கே நடிப்பை நடிக்க வந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து கொண்டே வந்தீர்கள். ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். உண்மையில் பிராமணர்களாகிய நீங்கள்தான் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். உங்களிலும் யார் புத்திசாலிகளோ அவர்களும் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். அதாவது உலகத்தை பார்க்கும்போது நீங்க புத்திசாலிகள், ஆனா உங்களுக்குள்ள புத்திசாலிகள் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க அப்படின்றார். உலகத்தில் உள்ள புத்திசாலிகளில் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள் அல்லவா? ஒவ்வொருவரும் நான் எதுவரை புத்திசாலியாக ஆகியிருக்கிறேன் என்று தன்னுடைய மனதை கேளுங்கள். பாபா, நாங்கள் உங்களிடம் கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லுவோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீர்கள். அதற்கு பாபா, நல்லது, பிறருக்கு சொல்லுங்கள், ஆனால் முதலில் இங்கே பாயிண்ட்ஸை ரிப்பீட் செய்யுங்கள். அடிக்கடி ரிப்பீட் செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான பாயிண்ட்ஸ். வெளியில போய் சொல்வோம் பாபா அப்படின்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. ஓகே, நல்லது தான், வெளியில போய் சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இங்கே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்றார். அப்போதான் எங்க வேணாலும் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியும். சிவ் பாபாவிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. சிவனுக்கு பூஜை நடைபெறுகிறது என்றால் கண்டிப்பாக வந்திருப்பார் அல்லவா? கர்மேந்திரியங்கள் இல்லாமல் என்ன செய்வார்? ஆக இப்போது பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறேன் என்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் பாப் தாதாவின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அளவிற்கு அன்பும் மதிப்பும் தந்தையிடம் இருப்பதில்லை. டைரக்ஷன் படி நடப்பதில்லை. அகங்காரத்தில் வந்து விடுகிறார்கள். பாபா கூறுகிறார், நான் நிரகங்காரியாக இருக்கிறேன், அதாவது நான் அகங்காரமற்றவனாக இருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம் ஏன் வருகிறது? நான் தான் புத்திசாலி என்று நினைக்கிறார்கள். அந்த அளவிற்கு தேக அபிமானம் வந்து விடுகிறது. எங்களுக்கு பாபாவிடம் நிறைய அன்பு இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு மணி நேரம் பாபாவை நினைவு செய்கிறோம் என்று இப்படி நிறைய பேர் கதை விடுகிறார்கள்.
நானும் கூட முழுமையாக நினைவு செய்வதில்லை என்று பிரம்மா பாபா கூறுகிறார். நானோ அவருடைய ஒரே ஒரு செல்ல குழந்தையாக இருக்கிறேன், இருந்தாலும் கூட நான் நிறைய முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அர்ப்பணம் ஆகுவதின் கூடவே தன்னுடைய புத்தியை விஷாலமானதாக ஆக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்காக நன்றாக தாரணை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவராக ஆக வேண்டும். அகங்காரத்தை விட்டுவிட்டு தந்தையின் மீது மிகுந்த அன்பு மற்றும் மரியாதை வைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வரதானம். எஜமானனாகி கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்விக்கக்கூடிய கர்மயோகி, கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கை கர்ம பந்தனத்தின் வாழ்க்கை அல்ல, கர்ம யோகி வாழ்க்கையாகும். கர்மேந்திரியங்களுக்கு எஜமானனாகி என்ன விரும்புகிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் கர்மம் செய்ய விரும்புகிறீர்களோ அப்படி கர்மேந்திரியங்கள் மூலம் செய்வித்து கொண்டே செல்லுங்கள். அப்போது பிராமணனில் இருந்து பரிஷ்தா ஆகிவிடுவீர்கள். கர்ம பந்தனம் முடிந்து போய்விடும். இந்த தேகம் சேவைக்காக கிடைத்திருக்கிறது. கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கின் வாழ்க்கை முடிந்துவிட்டது. பழைய தேகம் மற்றும் தேக உலகத்தின் சம்பந்தம் முடிந்துவிட்டது. எனவே இதற்கு இறந்து வாழும் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன். திலாராமின் துணையின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் சாட்சி நிலையில் இருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. எந்த ஒரு சண்டைக்கும் காரணமாக இருப்பது நான், நீ, என்னுடையது, உன்னுடையது என்பதுதான். ஆனால் பாபாவை முன்னால் வைத்து மனதார என்னுடைய பாபா என்று சொன்னால் எந்தவிதமான சண்டை அல்லது பிரச்சனையும் சகஜமாக முடிந்துவிடும். சதா தடையற்றவராகி தீவிர முயற்சியினால் பறக்கும் கலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அப்போது நீண்ட காலத்தின் இந்த தடையற்ற மனநிலை மற்றும் உறுதியான மனநிலை அனைத்து பலவீனங்களையும் சகஜமாக முடித்துவிடும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம்
உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே புதிய வாழ்வு மலர்ந்ததே ஆஹா எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே